பிள்ளைகளே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள் எப்படி இருந்தன? அவர் நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தது நிமித்தமாக அவர் தேவனுக்கு பிரியமானதை செய்தார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். In this world, when you do good to other people, everybody will come against you. But don't worry about it, because our Lord Jesus Christ had been gone through all these kinds of persecutions because he had been doing good to everyone. When the Pharisees and the Sadducees started to plot to kill Jesus because he was a good man, he was doing good to everybody, overcoming all the obstacles which are religious. At the same time, he loved the people and had great compassion for everyone, those who were sinners. என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்குத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவரை போல பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாகுவோம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார்.